இவங்க பேரு தாம்மா வானதி. வயசு 30 ஆகுது. இவங்க ஜியாலஜி படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போது கவர்மெண்ட்டில் ஜியாலஜிஸ்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. அதாவது பூமி சம்மந்தப்பட்ட வேலைமா அது. இவங்க அப்பா விஓவா வேலை பார்த்து வர்றாங்களாம். இவங்க அம்மா சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு வர்றாங்களாம். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கம்மா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி வேற ஊரில் செட்டில் ஆகிட்டாங்களாம். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது ரீசெண்டாக தான் ஸ்கூல் சேர்த்து இருக்கான்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷத்துலேயே இவங்க ஹஸ்பண்ட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்களாம்மா. இப்போது தனியாக வாழ்ந்துட்டு வராங்கம்மா. இவங்க அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டி இருக்கிறதால இவங்க பொண்ணு இவங்க பேரண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்களாம். ஆண் துணை இல்லாமல் பல கஷ்டங்களுக்கு ஆளாகிறாங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்க. பல பேர் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. அதனால் இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வரன்னு பார்த்துட்டு வர்றாங்களாம். ஜாதி தடையில்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஜியாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணி மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க வேலை சம்மந்தமாக மாதம் ஒரு 2-3 தடவை ட்ராவல் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலின்னு சொல்கிறாங்கம்மா. அதனால் வரப்புற துணை வேலைக்கு போகிறதும் போகாததும் அவங்க இஷ்டம்னு சொல்கிறாங்கம்மா. ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு பொண்ணையும் பார்த்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. வரவங்களுக்கு பசங்க இருந்தால் கூட ஓகேன்னு சொல்கிறாங்கம்மா. வரப்போகிற கணவர் மணிமைண்டாக இல்லாமல் ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. வரப்போகிறவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களால தான் ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு இவங்க நம்புகிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்கள அப்ரோச் பண்ணலாமா. நம்ம சேனல் மூலமாக இவங்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்க வாழ்த்துறோம்மா. இவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்கம்மா. உங்கள் டீட்டெயில்ஸ்